ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, சேக்கில் இருக்க கவி வந்து எப்படி பட்ஜெட்டில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, எப்படி இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் புக் பண்ணுறது, அங்கே என்னென்ன இருக்குது, நான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் நான் இந்த கவி ட்ரிப்பில் என்னென்ன அனிமல் சைட் பண்ணேன் அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 925 இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 4:58 AM ஆகுது. நான் வந்துட்டு வண்டிப்பெரியாரில் தான் ஸ்டே பண்ணியிருந்தேன். இப்போ வந்து இந்த கவிக்கான சஃபாரி வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வல்லக்கடவு செக் போஸ்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஸ்டே பண்ணியிருந்த பிளேஸ்லேருந்து இந்த வல்லக்கடவு செக் போஸ்ட்டுக்கு வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 கிலோமீட்டர்ஸ் வந்தது. ஒரு 20 மினிட்ஸ் கட்டுச்சு கூகுள் மேப்பில். நான் வந்துட்டு மார்னிங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா நான் வந்து ஆன்லைனில் வந்து டிக்கெட் புக் பண்ணல. உங்களுக்கு வந்து இந்த சஃபாரிக்கு வந்து ஆன்லைன்லேயே டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. நான் வந்து ஆஃப்லைன்லேயே புக் பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம ஹோம் ஸ்டேயில் அந்த ஓனர் வந்து சொன்னார். அதனால் நான் வந்து ஆஃப்லைனில் போயிட்டு டிக்கெட் எடுத்துடலான்ட்டு நான் கொஞ்சம் ஏர்லியாக கிளம்பிட்டேன். ஏன்னா அன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா சண்டே ரஷ் இருந்தனா என்ன பண்ணுறதுன்னு நான் வந்துட்டு ஏர்லியாகவே கிளம்பிட்டேன். நான் வந்து தனியாக தான் போயிருந்தேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு லெஃப்ட் எடுக்கணும். அங்கே வந்து உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த வந்து புல்மேடு வல்லக்கடவுன்னு. இந்த இடத்துல நம்ம வந்து லெஃப்ட் எடுத்தோம்னா நம்ம வந்து இந்த வல்லக்கடவு செக் போஸ்ட்டுக்கு வந்து ரீச் ஆயிடலாம். இந்த வல்லக்கடவு செக் போஸ்ட் வழியாக நீங்கள் வந்து சபரிமலை வந்து ரீச் ஆகலாம். ஆனால் இப்போ வந்து அந்த ரோடு வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 5:45 அந்த ரேஞ்சில் வந்துட்டு நான் வந்து அந்த செக் போஸ்ட் கிட்ட ரீச் ஆகிட்டேன். இந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்துட்டு சஃபாரி டிக்கெட் கொடுக்குறது எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த இடத்துல தான் ஸ்டார்ட் ஆகுது. உங்கள் சஃபாரி இந்த இடத்துல தான் ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் வந்து அலௌட் இல்லை. நம்மளோட சஃபாரி பார்த்தீங்கன்னா இந்த வேனில் தான் வந்துட்டு நமக்கு வந்து சஃபாரி வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. நமக்கு வந்து சஃபாரி பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 ஹவர்ஸ் சஃபாரி. உங்களுக்கு வந்து மார்னிங் ஒரு 6:30லேருந்து 9:30 வரைக்கும் உங்களுக்கு வந்து சஃபாரி வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 320 ருபீஸ் வந்துட்டு பெர் ஹெட் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சஃபாரி வந்து மினிமம் 10 பீப்புள் இருந்தால் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. என் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஜங்கிள் கேம்ப்னு இன்னொரு ப்ரோக்ராம் இருக்குது. அந்த ப்ரோக்ராம் வந்து ஸ்டே பண்ணவங்களுக்கு வந்து அந்த ப்ரோக்ராம் வந்து சஃபாரி இன்க்ளூடட். ஸோ அவங்க இருந்தனால நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மெம்பர்ஸ் வந்து இந்த சஃபாரி வந்துட்டு போனோம். இந்த கவி வந்து வேறு எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேக்கடிலேருந்து ஜீப் சஃபாரி இருக்குது. ஆனால் அந்த ஜீப் சஃபாரி ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5,000 6,000 ருபீஸ் வந்து உங்களுக்கு சார்ஜ் ஆகும். அதுவே நீங்கள் வந்து இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட சஃபாரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பெர் ஹெட் வந்து 320 ருபீஸ் தான் ஆகும். சேம் அதே ரூட்டில் கூட்டிகிட்டு வந்துருவாங்க. அதே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18 கிலோமீட்டர்ஸ் தான், அப் அண்ட் டவுன் 36 கிலோமீட்டர்ஸ். ஜீப் சஃபாரி போனீங்கனாலும் உங்களுக்கு இதே ரூட்டில் தான் கூட்டிகிட்டு வருவாங்க. உங்களுக்கு பட்ஜெட்டில் கவர் பண்ணணும் கவி அப்படின்னா உங்களுக்கு வந்து பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இந்த வேன் சஃபாரி தான். உங்களுக்கு வந்து கவி வந்து மன்சூன் சீசனில் வந்து ரொம்ப க்ரீனிஷாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அந்த கிராஸ்லேண்டர் எல்லாத்தையும் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து எரிச்சு விட்ருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்கமிங் சீசனில் வந்துட்டு எலிஃபென்ட்ஸ்க்கு வந்து ஃபுட் வேணுங்கிறதுக்காக. இந்த எரிச்சு விட்ட ரீசன்னால இப்போ வந்து நான் போனப்போ வந்து உங்களுக்கு சைட்டிங்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. நான் வந்து ஒரு 3லேருந்து 4 எலிஃபென்ட்ஸ் பார்த்தேன். அப்புறமேட்டு இந்தியன் கார்ஸு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் சைட்டிங்ஸ் இருந்தது. உங்களுக்கு இந்த வேன் சஃபாரி வந்துட்டு ஆன்லைன்லேயுமே புக் பண்ணிக்கலாம். பெரியார் டைகர் ரிசர்வ்ங்கிற வெப்சைட்டில். நீங்கள் அந்த வெப்சைட்டில் போயிட்டு உங்களுக்கு வந்து வல்லக்கடவு செக் போஸ்ட் டு கவின்னு இருக்கும். அந்த ப்ரோக்ராம் நீங்கள் செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம். ஆன்லைன் சார்ஜஸும் உங்களுக்கு வந்து 320 ருபீஸ் தான் வரும். எந்த சேஞ்சஸும் இல்லை. நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 1 hour பிஃபோர் வந்து செக் போஸ்ட்டில் வந்து ரிப்போர்ட் பண்ணணும். நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணியிருந்தாலும் மினிமம் 10 பீப்புள் இருந்தால் தான் நீங்கள் உங்களுக்கு சஃபாரி அலவுட். மினிமம் 10 பீப்புள் இல்லைனா மிச்சம் ஒரு அமௌண்ட் வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணி வந்துட்டு பே பண்ணணும் செக் போஸ்ட்டில். இந்த பெரியார் டைகர் ரிசர்வ்ல வந்து இந்த வல்லக்கடவு செக் போஸ்ட் கவி ஜங்கிள் சஃபாரி ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா சஃபாரி டைமிங்ஸ் வந்து உங்களுக்கு 6:30 AM ஃபர்ஸ்ட் சஃபாரி, 10:30 AM செகண்ட் சஃபாரி அண்ட் ஈவினிங் வந்துட்டு 2:30 வந்து லாஸ்ட் சஃபாரி. என்ன கேட்டிங்கன்னா பெஸ்ட் வந்து 6:30 சஃபாரி தான். நாங்கள் வந்து நம்ம சஃபாரி ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப நேரமாக அனிமல்ஸ் எதுவுமே பார்க்கல. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் கழிச்சு இந்த இந்தியன் கார் வந்து பார்த்தோம். அது வந்து ரொம்ப டிஸ்டன்ஸில் இருந்தது. நான் அப்போவே சொன்ன மாதிரி தான் இந்த மன்சூன் சீசனில் வந்தீங்கன்னா இது ரொம்ப க்ரீனிஷாக இருக்கும். அந்த ஹில்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்குறதுக்கு. நம்மளை சஃபாரி கூட்டிகிட்டு போன டிரைவரும் கைடு என்ன சொன்னாங்கன்னா லாஸ்ட் 1 வீக்காக சைட்டிங்ஸ் எதுவும் இல்லை. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அந்த மலையில எரிச்சு விட்டதுனால.
அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்பதான் வந்து பழைய மாரி எலிஃபண்ட்ஸ் வந்து திருப்பி உள்ள வந்திருக்கு சாப்பிடறதுக்கு அப்படின்னு. இது எதுக்கு பண்றாங்கன்னு கேட்டப்ப என்ன சொன்னாங்கன்னா, இப்படி பண்றதுனால எலிஃபண்ட்ஸ் வந்துட்டு உணவு தேடி வந்துட்டு ஊருக்குள்ள வர்றது வந்துட்டு ரொம்ப கம்மியா இருக்கு. அந்த ரீசனால ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இத பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்க அந்த எலிஃபண்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு முன்னாடி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பிளாக் லங்கூர் வந்து பார்த்தோம். இத வந்துட்டு நீல்கிரி லங்கூர்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து மோஸ்ட்டா வந்து நம்ம வெஸ்டர்ன் காட்ஸ்ல மட்டும் தான் உங்களால இந்த மங்கீஸ் வந்து பார்க்க முடியும். அதான் வருது பாருங்க. மலபார் ஜெயின்ட் ஸ்குரல் தெரியலையா? ஸ்குரல் நிக்குது பாருங்க, அந்த நிக்குது. குரலுக்கு நேரம் நாங்க நெக்ஸ்ட் பார்த்த அனிமல் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பார்க்கிங் டியர் தான். இது வந்து மான் வெரைட்டி தான். ஆனா இது வந்து ரொம்ப சின்னதா இருக்கும். இந்த டைகர்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்துச்சுன்னா, இது வந்துட்டு நம்ம நாய் எப்படி குலைக்குமே அதே மாரி வந்துட்டு இதுவும் வந்துட்டு சவுண்ட் பண்ணும். அதனால தான் இது பேர் வந்துட்டு பார்க்கிங் டியர்ன்னு சொல்றாங்க. நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஃபாரஸ்ட் விட்டு வெளியில வந்தோம்னா, இந்த வியூ பாயிண்ட்ல வந்து உங்க வண்டிய வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து வண்டிய ஸ்டாப் பண்ணுவாங்க. பக்கத்துல ஒரு சின்ன ட்ரெக்கிங் பாத் மாரி இருக்கும். நீங்க அதுல நடந்து போய் நீங்க மேல வந்து வியூ பாயிண்ட்டும் பார்க்கலாம் நீங்க. நம்ம அந்த வியூ பாயிண்ட்ல இருந்து வண்டி எடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த எண்ட் பாயிண்ட் அதாவது இந்த கவி டேம்ங்கிற எண்ட் பாயிண்ட்ல வந்து உங்கள வந்து முன்னாடியே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. வண்டி வந்து போய் திரும்பிட்டு வரும். நம்மள இறக்கி விட்டுட்டு நம்ம நடந்து வந்து இந்த டேம் மேல வந்து நடந்து நம்ம வந்து அந்த சைடு வரலாம். அங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சவுனியர் ஷாப்பும் இருக்கு. நீங்க ஏதாவது பர்ச்சேஸ் பண்றது அதுல எல்லாமே நீங்க அங்க வந்து பண்ணலாம். வெஹிக்கிள் வந்துட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் இங்கேயும் ஸ்டாப் பண்ணுவாங்க. அப்போ வந்து நான் கைடுகிட்ட வந்து சும்மா பேசணும் நாங்க. இங்க என்னென்ன இருக்கு, எப்ப பெஸ்ட் சீசன்னு. அதை அப்படியே நீங்களும் கேளுங்க என்ன சொல்றாருன்னு. ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் மழை மாறிய டைம் சூப்பர். ஃபுல் சைட்டிங்ஸ் இருக்குமா ப்ரோ? நல்ல செட்டிங்ஸ். டைகர்லாம் அந்த டைம் தான் പക്ഷെ അതൊക്കെ കോർ ഏരിയയിൽ ഉള്ളോട്ട് ഏത് ട്രക്കാ ഉള്ളിൽ കയറുന്നുള്ളത്? ഉള്ളിക്ക് നമുക്ക് ട്രക്കിംഗ് ഇല്ല, കുറച്ചേരം പോയാൽ പോയി. നിങ്ങളൊക്കെ പോകാനേ പറ്റുള്ളൂ. ப்ரோ பார்த்துருக்கீங்களா? ஓ ஒன் டைம் உண்டு. நான் அப்போவே சொன்ன மாதிரி நம்ம பெரிய டைகர் ரிசர்வ்ல வந்து ஜங்கிள் கேம்ப்னு ஒரு ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த ப்ரோக்ராமில் என்னென்ன இன்க்ளூடுங்கிறது நம்ம கைடு எக்ஸ்பிளைன் பண்ணார். இந்த சவாரி முடிஞ்ச அந்த பேக்கேஜ் சவாரி முடிஞ்ச உடனேவும் இந்த இது 9:30க்கு பிரேக்ஃபாஸ்ட் நல்ல பிரேக்ஃபாஸ்ட் அது கொடுத்து முடிஞ்ச உடனே பேர்ட் வாட்சிங் தராங்க. பேர்ட் வாட்சிங் வந்து ட்ரெக்கிங் மாதிரிங்களாண்ணா? ஓகே. பேர்ட் வாட்சிங் தராங்க. பேர்ட் வாட்சிங் முடிஞ்ச உடனே 12:30க்கு லஞ்சு வந்துடுறாங்க ஃபிஷ் ஃப்ரையோட நல்ல ஒரு மீல் இருக்குது. அது முடித்த உடனே 1:30 உங்களுக்கு செக் அவுட் தராங்க. செக் அவுட் இல்லை உங்களுக்கு நீங்கள் 1:30 போனால் தான் நீங்கள் அந்த தேக்கடியில் கேபில் தான் போக முடியும். 3:30க்கு போட்டிங் இதிலே இன்க்ளூட் ஆகிடும். ஓகே. தேக்கடி போட்டிங் அப்போ உங்களுக்கு தேக்கடி போட்டிங் இந்த சவாரி எல்லாம் வந்து அதான் நம்பர் தரேன். நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு திருத்து வரலாம் தான் கூப்பிடுங்க. அது ஒரு ட்ரிப்பு பண்ணி பாருங்கள். சரி, ஓகே. நல்லா இருக்கும். ஆனால் இப்போ கவியில் ஸ்டே ஆப்ஷன் எப்படிங்கண்ணா? கவியில் ஸ்டே ஆப்ஷன் நமக்கு சொல்ல முடியாது. ஆனால் உள்ள கவர்மெண்ட் இது இருக்குங்களாண்ணா? அதாவது கோர்பரேஷன் இது. ஓகே. கேரளா கோர்பரேட் டெவலப்மெண்ட் கோர்பரேஷன். ஓகே. அவங்களோட பேக்கேஜை பற்றி நமக்கு தெரியும். அது கேடிடிசி வேற, நம்ம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வேற. ஓகே. கேரளா கோர்பரேட் டெவலப்மெண்ட் கோர்பரேஷன். ஓகே. நமக்குள்ள ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தான். ஃபுல்லாக ப்ரொடெக்ஷன் இருப்பாங்க. நமக்குள்ள இருக்கும். ஓகே. இப்போ ட்ரெக்கிங் எங்கே கூட்டிகிட்டு போவீங்கண்ணா இந்த பேக்கேஜில்? காட்டுக்குள்ளே தான். அது
ஓ ஓகே. உள்ளே நடந்து போகிறதுங்க. நடந்து எத்தனை கிலோமீட்டருங்கண்ணா? ஒரு 7-8 கிலோமீட்டர் வரும். ஓகே. ஒரு 3 ஹவர் 3 ஹவர் ப்ரோக்ராம். இப்போ எனக்கு ட்ரெக்கிங் மட்டும் வேணும்னா இருக்கிற அந்த ஆப்ஷன் மாத்திரம் இல்லை. நம்ம ஒரு பேக்கேஜ் தான், அதுதான் உங்களுக்கு லாபம். அதான் 5500 தான். அதுலேயே உங்களுக்கு எவ்வளோ ப்ரோக்ராம் வந்துடுது. இப்போ குழந்தைங்க அலவுடுங்களாண்ணா? குழந்தைங்க அலவுடா இந்த பேக்கேஜில்? குழந்தைங்க எத்தனை வயசு வரானே? 12 வயசுக்கு மேலே. ஏன்னா நம்ம ட்ரெக்கிங் பண்ணோம். அதனால சின்ன பேபியாக இருந்துச்சுன்னா அவங்கள ஒரு ஆள் பார்த்துட்டோம். ஒரு ஆளாக இருந்தாலுமே நாங்கள் ட்ரெக்கிங் கொண்டு போவோம். ஓ ஓகே. 3 பேர் வராங்க, அம்மா பிள்ளை பார்க்கணும் அப்படின்னு அவர் வராலும் ஓகே. புக்கிங் எப்படிங்கண்ணா? ஆன்லைன் புக்கிங். ஜெங்கல் கேம்ப். ஓகே. இருந்து ஒன்று அச்சூர் வர இந்த டைகர் கேம்ப் பெரிய டைகர் ரிசர்வ். 925 ஸ்கொயர் கிலோமீட்டர் இந்த பெரிய டைகர். அதில் நம்ம போயிட்டு வர்றது ஒரு 36 கிலோமீட்டர் தான் போயிட்டு. அதில் எந்த அனிமல்ஸை பார்த்தாலும் அது நம்ம டக்கு தான். ஏன்னா பெரிய பெரிய ஏரியா அது. பிக் ஏரியா அதான். புல்லு வரனால அப்போ அனிமல்ஸுக்கு சாப்பாடு கிடைக்கும். அதான் நம்ம கண்ட்ரோல் பண்ணி இதை எடுத்து வச்சுட்டு இன்னைக்கு ஒரு 9 கூட ஆயிடுச்சுன்னா புல்லெல்லாம் வருது. இன்னும் நல்லா அனிமல்ஸ் ஃபுட் ஆகிடும். இப்போ அந்த ட்ரெக்கிங் பார்த்து எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கண்ணா? அந்த ட்ரெக்கிங் பார்த்தீங்கன்னா லைட்டாக மழை பெய்யணும். ஓ மழை பெஞ்சாதான் நீங்கள் திருப்பி அதை ஸ்டார்ட் பண்ணிங்க அந்த பார்த்து? ஓகே. வரைக்கும் வேற ட்ரெக்கிங் பார்த்தா ஓ இப்போ அந்த ட்ரெக்கிங் பார்த்து எங்கே இருக்குங்கண்ணா? அது ரிவர் சைடு நம்ம வண்டி அது பேக்ல. ஓகே. பார்த்தீங்கன்னா நம்ம சஃபாரி வந்து எண்ட் ஆயிடுச்சு. நம்ம வந்து வல்லக்கோடு செக் போஸ்ட்லேயே வந்து நம்மளை ரிட்டர்ன் வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. இங்கே தான் நம்ம திரும்பி ரூமுக்கு தான் போகணும். உங்களுக்கு வந்து பெரிய டைகர் ரிசர்வ் பற்றி என்ன டவுட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த புக் பண்ணுற லிங்க்கும் வந்து என் டிஸ்கிரிப்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுறேன். என்னோட இன்ஸ்டா ஐடி டிஸ்கிரிப்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த டவுட்னாலும் நீங்கள் வந்து இன்ஸ்டாலையும் நீங்கள் டிஎம் பண்ணலாம், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் நம்ம வந்து மீட் பண்ணலாம்.